தட்டு பாப்பா நீ வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் ஓட முடியும் வீட்டுக்கு நேரம் வாசல் வாங்கினீங்கன்னா அப்படியே கிளம்புங்கம்மா. என்ன சேனல்ப்பா? டேவிட் என்ன சண்டை வச்சு நேத்தா போயிட்டாங்களா முன்னாடியே? நான் முன்னாடியே வரேன், போயிட்டே இருக்க வரேன். கரெக்டாக வராங்க. கொடுக்க ஆரம்பிச்சா எதுக்கு கட்டிடுறாங்க பை எதுமா முன்னாடி போங்க. லைன்ல வாயாமா, ஏமாத்தி ஓடியார பொருள் வாங்க லைன்ல வாமா, அப்படி ஓடுற காடுங்க ஐயா பேசையா போடியா அம்மா அங்கே திருப்பி ஐயா அங்கே போடையா இந்த பக்கம் அங்கே போடியா 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 காடக்குடிமா
அரிசி தராங்க, ரஸ்க்கு, வெல்லம், ரவை, கோதுமை தராங்க. அரிசிலாம் எப்படிமா இருக்கும்? நல்லா சார். அவர் கொடுக்குறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இந்த அரிசி இந்த இது வச்சு தான் நான் சாப்பிட்றேன். ஓகே, ரொம்ப நல்லா எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. ஓகே. இந்த அரிசி கொடுக்குறத வச்சு தான் நான் சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு நல்ல இருக்கணும். ஓகே. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? பசங்க ஒன்று. சரிங்கம்மா. நல்லா இருக்கும். ரொம்ப புண்ணியமாக எனக்கு சாப்பாடு கூட ஆள் கிடையாது. சரிம்மா. வச்சு தான் இன்னும் அவர் நல்லாயிருக்கும். ஓகே. ரவையோ கோதுமையோ ரஸ்க்கு பட்டேட்டோ ஒன்று கொடுக்குறாங்க. நான் வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். 2 பொண்ணை வச்சுட்டு. இப்போ இவர் கொடுக்கறது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது எனக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ்க்கு வருது இந்த அரிசி. அதுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் சமாளிக்கிறோம். நான் ரொம்ப தேங்க்ஸ் அவங்க கொடுக்குறதுனால. நல்லபடியாக நல்ல அரிசி, ஆனால் எல்லாமே நல்ல பொருளாக கொடுக்குறாங்க. சப்பாத்தியும் நல்லா தான் வருது, ரவையும் நல்லா இருக்குது, அரிசியும் நல்லாவும் இருக்குது. இன்னும் ரொம்ப நாளைக்கு ஒரு நல்லா இருந்து எங்களுக்கு இது மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். தேங்க்ஸ். நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஓகே. எல்லாம் ரஸ்க்கு, கோதுமை எல்லாம் நல்ல பொருளாக கொடுக்குறாரு. அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்கி பயனாடி. இது எவ்வளோ நாளாக நீங்கள் பயன் கொடுக்குறது? 7 மந்த்து மேலே கொடுக்குறாங்க. சரி. நாங்கள் தான் வாங்கிக்கிறோம். இதனால் நீங்கள் எத்தனை பேருமா பயனடைகிறீங்க வீட்டில்? நிறைய பேர் பயனாட்டு சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு கொடுக்குறதுனால. ஓகே. இப்போ அவர் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர் அது நல்லா இருக்கணும். அவர் இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். வாங்குறீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த இடம்? வீட்டாளவங்க சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? நல்லா இருக்கும், இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறது நல்லா நோய் நல்லபடியாக எங்களுக்கு படியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு எத்தனை பேருமா நீங்கள் பண்ண சாப்பிட்றீங்க வீட்டில்? எங்கள் வீட்டில் ஒரு 3-4 பேர் 5 பேர் எல்லாம் சாப்பிட்டு என்ன வேணாலும் அவங்களுக்கும் நாங்கள் கொடுப்போம். அசோக் நான் இது ஆசிஸ் போல் ஸ்டேஷன் கொடுத்துருந்தார் சாமி. ஓகே. அவர் ஒருத்தர் சொன்னாங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க. வந்தேன், வாங்கினேன். அங்கேருந்து வாங்கினேன் 2 வருஷமாக. அதுக்கப்புறம் கிடையாது. இப்போ கொடுக்குறது தெரிஞ்சு நான் வந்து வாங்கிப்போம். இதனால் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்கம்மா இந்த அரிசி? எங்கள் வீட்டில் 3 பேர் சாப்பிட்றோம் சார். 3 பேர் சாப்பிட்றோம். இப்போ அவரை எப்படி பார்க்குறீங்கண்ணே? நல்லா பார்க்குறாரு, எந்த குறையும் கிடையாது. மீண்டும் நல்லா இருக்கணும் அவர். சார்கிட்ட சார் எப்பவுமே இதே மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். அவர் என்ன பண்ணுற ஹெல்ப் எனக்கு யூஸ் பண்ணாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதனால் நீங்கள் எத்தனை பேர் பயனடைகிறீங்க வீட்டில்? நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் மட்டும் தான் இல்லை. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு எனக்கு. நான் புதுசாக தான் கல்யாணம் இருக்கேன். ஓகே. நாங்கள் தனியாக தான் இருக்கோம். ஓகே. இதனால் ஒரு 3 பேர் பயனடைகிறீங்க சாப்பிட்றதுனால? நாங்கள் 3 பேர் சாப்பிட்டுக்கிறோம். சரி. இதன் மூலிமா நீங்கள் எப்படிம்மா பயனடைகிறீங்க? எனக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க ஐயா, ஒரே பையன். ஓகேம்மா.
அவனை நான் படிக்க வைக்கிறேன். இப்போ 9வது படிக்கிறான். சரிங்கம்மா. இதை கண்டு தான் நான் வீட்டு வேலை செய்து சாப்பிட்றேன். சரிம்மா. நல்லா தான் இருக்கிறார். அவர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. கோடி நன்றி சொல்லணும். கோடி நன்றி சொல்லணும். சத்தியமாக தான். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அவருக்கு. அவர் இன்னும் நீரோடி நல்லா இருக்கணும். நாங்களும் அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருல்ல, அவர் இருந்தால் தான் எங்கள் உயிரும் வாழும் இல்லையா. அவர் நல்லா 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இதனால் எத்தனை பேருக்குமா சாப்பிட்றீங்க வீட்டில்? இதனால இவர் கொடுக்கறதுனால எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? 5 பேர் சாப்பிட்றோம். 5 பேர் பயனடை. 5 பேர் சாப்பிட்றோம். 5 பேர். ஆமாம். எங்களுக்கு இந்த 200 வந்து 500 மாதிரி இப்போ எங்களுக்கு. ஆமாம், 5 கிலோ அரிசி 10 கிலோ அரிசி மாதிரி எங்களுக்கு ஓடுது. அவர் புண்ணியத்தில் வயிறார சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருக்கணும். அவருக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம் தெரியல. மனசு வரல யாருக்கும் செய்யறதுக்கு. இவர் நல்லா செய்கிறாரு. நல்லா இருக்கணும். அவர் இன்னும் நீடோடி நல்லா இருக்கணும். 100 வயசு. அடுத்து தீபாவளி வாழ்த்துக்கள். அந்த தீபாவளி முன்னிட்டு எங்களுக்கு இந்த இதெல்லாம் உதவி பண்ணுறது ரொம்ப நன்மையாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாரால் நிறைய குடும்பம் நாங்கள் பழைக்கிறோம். ஏன்னா வேலைக்கு போகாதுங்க கொள்ளாதுங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, வயசானவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ரொம்ப நன்றி சாருக்கு. அவர் நல்லா இருக்கணும். நாங்கள் மாதம் மாதம் நாங்கள் வாங்கணும். அவர் எங்களுக்கு தரணும். அதுதான் எங்களுக்கு. சார் கொடுக்கறதுனால நீங்கள் எத்தனை பேருமா சாப்பிட்றீங்க வீட்டில்? இதை சாப்பிட்றோம் நாங்கள் 2 பேர் தான். சரிம்மா. நானும் எங்கள் வீட்டுக்காரர் வயசானவர். அவர் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. ஓகே. நான் தான் வீட்டு வேலை செய்கிறேன். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அவர் கொடுக்கறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹெல்ப்பாக இருக்குது. முதல்ல நீங்கள் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மாதத்தில் ஒரு வாட்டி கேட்குறாங்க. 10 நாளைக்கு எனக்கு வந்து 10 நாள் 15 நாளைக்கு வரும். பசங்க வச்சுட்டு அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். எத்தனை பசங்க இருக்காங்கக்கா உங்களுக்கு? சரிக்கா. இதனால் நீங்கள் எத்தனை பேர் பயனடைகிறீங்க இவர் கொடுக்கறதுனால? நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எத்தனை பேர் பயனடைகிறீங்க? 4 பேர் இதை சாப்பிட்றீங்களா? சந்தோஷம். ரொம்ப பயனாக இருக்குது. எல்லாருமே கஷ்டப்படுற காலத்துக்கு வந்து செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாம். நான் கருந்தூர் சீர் மாதிரி 1.5 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். போன வருஷம் ஆடி மாதம் எனக்கு இது ஒரு தாலியெல்லாம் கொடுத்தாங்க. திருமங்கலம் நல்லா சந்தோஷமாக வாங்கிட்டு போனீங்க. நல்லா இருக்குது. அதான் பிறந்தூர் சீர் வருஷமான வந்து தீபாவளிக்கு சீர் வாங்கிட்டு போகிற மாதிரி வாங்கிட்டு போகிறீங்க. நல்லா சந்தோஷம் எங்களுக்கு. என் பேர் லட்சுமி. நீங்கள் எங்கேருந்துமா வரீங்க? நான் இப்போ அசோக்கில் பக்கத்தில் தான். சரி. எனக்கு சொந்த ஊர் மதுரை. பேசுங்க. என் பேர் லாவண்யா. நான் மேட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். ஐயா நல்லா இருக்கணும். இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். இதனால எல்லோரும் நல்லா இருக்காங்க. எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்க. இதனால் நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்க வீட்டில்? நாங்கள் 5 பேர் சாப்பிட்றோம் வீட்டில். ஐயா கொடுக்குறதுனால எங்கள் வீட்டில் 1000கணக்கான பேர் சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டில் 5 பேர் சாப்பிட்றாங்க. 6 பேர் சாப்பிட்றோம். ஐயா 100 வருஷத்துக்கு என் பேர் சித்ரா. ஓகே. நாங்கள் வந்து ஜாபர்மன்பேட்டிலேருந்து வரோம். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். நானும் எங்கள் வீட்டுக்காரு பசங்க. எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் வரும்போதெல்லாம் நாங்கள் சந்தோஷமாக தான் வரோம். வந்து வாங்கிக்கிறோம். ஒரு எத்தனை? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து பட்டினப்பாளையத்துலேருந்து வரேன். சார் கொடுக்குறது எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சார் கொடுக்குறது மாதம் மாதம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வருவது அவருக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சு. நீங்கள் இதனால் எத்தனை பேர் சாப்பிட்றீங்கக்கா வீட்டில்? இதில் நாங்கள் வந்து 4 பேர் சாப்பிடுவோம். ஓகே. 4 பேர் சாப்பிடுவோம். 4 பேர் பயனடைகிறீங்க. 4 பேர் இதனால் நாங்கள் பயனடைகிறோம். நல்லா அவர் நல்லா இருக்கணும். இந்த உதவி செய்கிறதுக்கு மாதம் மாதம் அவருக்கு நாங்கள் மிச்ச பேர் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சந்தோஷம்தான். ஐயா கொடுக்குறது ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் எதுவும் நாங்கள் சாப்பிட்டுருக்கிறோம் ஐயா புண்ணியத்தில். நீங்கள் எத்தனை பேர்மா சாப்பிட்றீங்க ஐயா கொடுக்கறதுனால? ஒரு 3 பேர் சாப்பிடுவோம். 3 பேர் சாப்பிட்றீங்க. எத்தனை நாளாக இங்கே வாங்குறீங்கம்மா? எனக்கு தெரியல. ஒரு வருஷமாக வாங்கணும்னு நினைக்கிறேன். வருஷமாக ஒரு வாங்க. வருஷமாக வாங்க. ஒரு வருஷமாக வாங்குறீங்க. ஒரு வருஷமாக வாங்க. சீக்கிரம் வாங்கம்மா. வாங்க 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 சீக்கிரம். நீங்கள் எப்படி செய்கிறீங்க? ஓகே. ஓகே. எல்லாம் ஆரோக்கியமாக சாப்பிட்றாங்க. ஓகே. கொஞ்சம் கஷ்டம்லாம் குறையுது. ரொம்ப நல்லா இருக்கு.